Hello friends, welcome to Lohisya media channel. My name is Ravi Shankar. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். உடைய ரியாக்ஷனோட சொல்லணும்னு பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, டாபிக் வந்துடலாம். ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஏன் இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு வீடியோட வந்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக உண்மையில வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, அது எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை போய் கேட்டாலும், ஒரு சீனியர்கிட்ட போய் கேட்டாலும், ஒரு இன்ஜினியரிங் ஹெட்கிட்ட போய் கேட்டாலும், இல்லை சூப்பர்வைசர் கிட்ட கேட்டாலும் திடீர்னு பார்த்தா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, திடீர்னு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, டைம் பேஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் பிளான்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஐயோ குழப்பிடும், நிறைய இருக்குது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஃபுல் டீட்டெயிலில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் இது வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரீஸில். ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது அந்த ரியாக்டிவ்னும் போது என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. ரியாக்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வரும், ரன் டு ஃபெயிலியர் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி வரும், அதே மாதிரி கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒன்று வரும், அதே மாதிரி எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ்னு சொல்லி வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிளோட பேசிடலாம். ஓகே, இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். வந்து பிரேக் டவுன் அப்படின்னா என்ன, இட்ஸ் அன்பிளான்டாக இருக்கும். எப்பயா திடீர்னு பார்த்தா பிரேக் டவுன் ஆகிடலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம கார் வந்து டயர் பஞ்சர் ஆகிறது தான் பிரேக் டவுன். ஒரு பிரேக் டவுன் சொல்லிடும். இன்னொன்று, சப்போஸ் கார்லேருந்து ஒரு ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கு, அது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஓட்ட முடியாது, அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது ஒரு ஓரம் கட்டுறதோ இல்லை எடுத்து போய் ஒரு ஷெட்ல எடுத்து போய் விட்டுருவீங்க. இது ஒரு பிரேக் டவுன். ஆனால் வண்டி ஓடும், உங்களுக்கு ஆயில் தான் லீக் ஆகுது, பட் வண்டி ஓடும். பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருந்ததுன்னா நிறைய ஆயில் போய்ட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சர்வீஸ் சென்டரில் விடுவீங்க. ஓகே, இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு பிரேக் டவுன் தான் கணக்கு. ஓகேங்களா, பட் வந்து இது வந்து நிறைய அந்த செக்ரிகேஷன்ஸ் இருக்குது. நான் அது ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ பிரேக் டவுன் வரும்போது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த மெயின்டெனன்ஸ் கூட நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அங்கே கரெக்ட் பண்ணிட்டு வரீங்க. சரியா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று அந்த மிஷினில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ஒரு 50,000 ரூபா இருக்கலாம். சரிங்களா, அப்போது நீங்கள் வந்து திடீர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு சின்ன நியூமேட்டிக் சிலிண்டர் வந்து உடஞ்சி போச்சு. இப்போது அந்த நியூமேட்டிக் சிலிண்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா தான். பட் உங்கள் ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ஒரு 50,000 ரூபா. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நான் சர்வீஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், சப்போஸ் நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் அந்த 1/2 மணி நேரத்தில் வந்து நான் ப்ராடக்ட்டை அந்த சிலிண்டரை வந்து நான் ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து 50,000 ரூபா வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, ஸ்பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 10,000 லாஸ். ஓகே, அந்த ஸ்பேரை எடுத்துகிட்டு போய் ஒன்று ரிப்பேர் பண்ணுறது இதாக பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ரியாக்டிவாக நீங்கள் வந்து அப்ரோச் எடுத்து நீங்கள் பண்ணுறது தான் ஒரு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இன்னொன்று, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் என்ன, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் எக்யூப்மெண்ட்டை வந்து சீக்கிரமாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி உடனே ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் அப் கொடுக்கணும். அப்போது அதுவும் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான். ஆனால் பிரேக் டவுன்ஸ்லேயும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து தான் ப்ராடக்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி எது ப்ராடக்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னும் போது ஸ்பேர் காஸ்ட் கம்மியாக இருக்கும்போது ஸ்பேரை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லை ஸ்பேரோட காஸ்ட் அதிகம், எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஸ்பேரை வந்து அங்கேயே சர்வீஸ் பண்ணுறது முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் டு ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ரன் டு ஃபெயிலியர் மோட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் எக்யூப்மெண்ட்டை வந்து எனக்கு தெரியும், இது வந்து இப்போ நம்ம ஒரு ரொம்ப மேஜரான ஒரு ப்ராடக்ட் ஓடிட்டு இருக்கு, இப்போ நான் வந்து இந்த மிஷினை நிறுத்த முடியாது, ஸோ இப்போ ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் ஒரு பாய்லர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாய்லரில் நீங்கள் ஷன்னா வந்து நிப்பாட்ட முடியாது, ஏதாவது ஒரு வால்வ் போயிடுச்சு, ஒரு கேஸ்கெட் போயிடுச்சு, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லீக் ஆகுது, அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடியாது. ஸோ இன்றைக்கா ஒரு நாள் ஷட் டவுன் எடுத்து அந்த ஷட் டவுனில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லை சம்டைம்ஸ் அந்த வாலையை வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு ரன் டு ஃபெயிலியர் வரைக்கும் போயிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது இது ஒன்று. அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து சிம்பிள் மெயின்டெனன்ஸ் வித்தவுட் எனி ரூட் காஸ் ஃபைண்டிங்ஸ். யூ ஆர் கோயிங் டு கரெக்டிவ் எக்யூப்மெண்ட். அந்த ரூட் காஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் போய் என்ன பண்ண போகிறேன், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, உடனே போகிறேன், டக்குன்னு போயிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு நான் வண்டி எடுத்து நான் போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டெப்னியில் வந்து எதனால் உடஞ்சிருக்கு, எதனால் போயிடுச்சு அப்படின்றதுலாம் வந்து பார்க்குறது தான் வந்து ஒரு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதிகமாக ரூட் காஸ்லாம் ஃபைன் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ ஒரு டெம்பரரியான ஒரு டெசிஷன் எடுத்து மிஷின் அப் பண்ணிட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இன்னொன்று எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க. நான் கொண்டாந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காரில் வந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு,
அது இன்னும் கொஞ்ச நாள் ஓடிச்சுன்னா உங்கள் ஆயிலெலாம் ட்ராப் ஆகிட்டு நீங்கள் எங்கேயாவது நடுவில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் அந்த காரை வந்து உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, ஆயில் லீக்கேஜ் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் விட்டு உடனே மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த காரை எடுத்துகிட்டு வரீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டில் வந்து நிறைய வரலாம். எக்யூப்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இல்லை இந்த மெயின்டெனன்ஸ் வந்து நான் உடனே பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா சீக்கிரமாக எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது உடனே வந்து நீங்கள் மாற்றுறது தான். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பம்பு மோட்டர் நடுவில் கப்ளிங். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்குறீங்க, கப்ளிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, மேபி சான்ஸ் வந்து அந்த கப்ளிங் அப்படியே ஓடிச்சுன்னா உங்களோட ஷாப்டை வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் ப்ராசஸ் ஃப்ளோ வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதை உடனே எடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் 4 மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். நிறைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனு, கரெக்டிவ், ரன் டு ஃபெயிலியர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ஓகே, ரிமைனிங் நார்மலாகவே மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ், ப்ரிடிக்டிவ், அப்புறம் டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸு, அதே மாதிரி பிளான்டு மெயின்டெனன்ஸு, நிறைய சொல்லலாம், போயிட்டே இருக்கும் அப்படியே. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் வரும், மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள தான் வரும். பட் ரியாக்டிவ்னு வரும்போது ரியாக்டிவ்ல 4 இருக்கு. ஓகே, பிரேக் டவுன், கரெக்டிவ், ரன் டு ஃபெயிலியர் அண்ட் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.